வாங்க சார். என்னையா வரையா? வாங்க சாருங்கற. அதான் வந்துட்டு இருக்கேன்ல, உடியா வர. அட தைரியமா வாங்க. வாங்க சார். உடியா. சார் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமிலி இங்க தங்க வச்சிருக்கிறேன். ஒரு வாரமாச்சு, யாருக்கும் எந்த சேதாரமும் இல்ல, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? யோ நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஒருத்தர் கூட ஆளை காணுமேயா? இருங்க சார், கூப்பிடுறேன். சார் சார். அம்மா அம்மா. யாரா அவ? அடடே வாடா புரோக்கரே. டேய் வீட்டு புரோக்கரே, எப்படி இருக்கீங்க? பாருங்க சார், நல்லா பாருங்க எப்படி குத்துக்கல் மாதிரி இருக்காங்கன்னு. யோ என்ன எங்களை காட்டி குத்துக்கல்ல அம்மிக்கல்னு ஒரு கிராண்ட் கிட்ட சொன்னுக்காம யாருமே? தம்பி மரியாதையா பேசு. இவர் தான் இந்த வீட்டை வாங்க போறாரு. என்னது வாங்க போறாரா? எப்படி? பணம் கொடுத்து தான். பணம் கொடுத்தாலும் என்னால விற்க முடியாது. எது? வீட்டை விற்க முடியாதா? ஆமாயா, இது என் வீடு, நான் விக்கிறதா இல்ல. எது விக்கிறதா இல்லையா? ஏயோ வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல இருந்த உங்களை பாவம் பார்த்து பங்களால 10 நாள் தங்கன்னு சொன்னா இப்ப ஓ வீடுங்கறியா? நியாயம் தான்யா, நீ கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. மேட்டர் என்னன்னா, என் பொண்ண இந்த வீட்டு பையனுக்கு கட்டி கொடுக்க போறான். அவங்க சீதனமா எனக்கு இந்த பங்களா எழுதி கொடுக்க போறாங்க. அப்ப இது என் வீடு தானே, நான் எப்படி இருப்பேன்? யோ என்னையா சொல்ற? எந்த பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்க போற? ரகுபதி பையன் ராகவன் இருக்கான்ல, ராகவன் பையன் ராஜாராம் இருக்கான்ல, அவனுக்கு கொடுக்க போறேன். என்னையா ஆந்தமான முடிச்சிட்டு இருக்கிற? நேற்று ராத்திரி எக்ஸாக்டா 12 மணிக்கு நிச்சயதார்த்தம் கூட பண்ணிட்டோம். யோ செத்தவனுக்கு எப்படியா உன் பொண்ணை கொடுக்க முடியும்? ஆமா, நீங்க சொல்ற 3 பேருமே செத்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இவர்கிட்ட கேளுங்க. ஆமாயா, நீங்க சொல்ற அந்த ரகுபதி, ராகவ, ராஜாராம் இந்த 3 பேர் இங்கதான் செத்து கிடந்தாங்க. இந்த ஊரே சேர்ந்து நாங்க தானே கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். கரெக்டா பார்த்து சொல்லியா? அந்த போட்டோல இருக்கிற 3 பேர் தானா? பார்த்து சொல்லுங்க. யோ ஆமையா, அவங்க தான்யா. அப்போ எப்படி சார் டெய்லி ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு வராங்க? யோ அதெல்லாம் ஆவி. யோ புரோக்கர், ஆவியே இல்லன்னு சொன்ன, அதுங்க இங்க வந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்குது. ஓ யாரை ஏமாத்த பாக்குற? நீ என்ன ஆள விடு. சார் இது யாரோ செஞ்ச சதி சார், சொன்னா கேளுங்க. எனக்கு இந்த வீட வேணாம், ஆள விடியா முதல்ல. சார் என்னது இது? ஆவின்னு சொல்லிட்டு போறா சொம்புத்தல. நீ எனக்கு நல்லதே பண்ண மாட்டியாயா? குடிகாரன், குருவிக்காரன், பழைய பேப்பர் விக்கிறவன், சாக போற கிழவன்னு மாப்பிள்ள பார்த்து கடைசியில செத்தவனே மாப்பிளைய பார்த்து வச்சிருக்க. எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான், சாவதான் போறான். அது நீ செத்தவனே கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெட்டர் இல்லையா? அதானே தோ நிக்கிறானே தேவாங்க. இவன் என்ன பாம்பே நடிக்க பிபாசா பாசா பெத்து போட்டிருக்கான்? பிசாசா தானே பெத்து போட்டிருக்கான். இந்த பிசாசுக்கு அந்த பேய் எவ்வளவோ மேலு. டே உன் டொக்கு விழுந்த மூஞ்சிக்கு என் தங்கச்சிங்க மசிலங்கிறதுக்காக கண்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏவா என்னம்மா போட்டாவே உத்து பாக்குற? வருங்கால புருஷன் அழகாக்குறான்னு உத்து பாக்குறது என்ன ஆடுவோம்? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நான் இந்த ஆவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. அச்சோ என்னடி பண்றது? உன் தலையில தப்பினா யாரால மாத்த முடியும் சொல்லு? உன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி கடிக்கன்னு சூப்பர் ஃபிகர் வந்தான். அவனை இன்சல்ட் பண்ணிட்டேன், அதனால உனக்கு சாபம் விட்டுட்டான். அதனாலதான் இந்த பேய் பிசாசுங்கள உன் மேல ஆசைப்படுது. என்ன பண்ண முடியும்? 2 பேரையும் பேத்துருவேன். இன்னைக்கு அவங்க வரட்டும், அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறேன். பாத்தியாப்பா, பேய பிசாசு அடிக்கணும்னு ஆசைப்படுது. மாமா வாயை மூடிட்டு சும்மா இரு. பின்ன இந்த பேய் நீ வேணாம்னு சொல்லிட்டேன்னா உனக்கு வேற ஒரு மாவள போய் எங்க தேடுறாங்க? டேய் நான் இந்த ஆவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? இந்த பாருமா, இந்த ஜென்மத்துல உன்னை மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு. பேசாம இந்த ஆவியை கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது புளிய மரத்துல போய் குடும்பம் நடத்து. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் அடிச்சு புளிய மரத்துல தொங்க விட்டுருவேன். ஏன்டி தள்ளி விடுற? அம்மா என்ன சொன்னவன் என் போட்டோவை பார்த்து நீ ஏன் போட்டோவை பாக்குற? நான் இது வரைக்கும் பேய் எப்படி வருது எப்படி போறதுன்னு பார்த்ததே இல்லை. உன் பொண்ணுகளை நடக்க விட்டு பார். பாக்குறீங்க? நாங்க ரகுபதி, ராகவ, ராஜாராம் எப்படி வராங்கன்னு பார்க்க போறோம். போட்டோல பார்க்காதீங்க, திரும்பி பாருங்க. சரி.
எப்படி வந்தீங்க? நாங்க அந்த ரூம்ல இருந்து வந்தோம். ஏன் சார் நீங்க எல்லாரும் இந்த ரூம்ல தங்குறீங்க? நாங்க எங்க வேணாலும் தங்கி இருப்போம். ஏன் சார் இவ்வளவு நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க, ஆனா நீங்க ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்க. எந்த உண்மையை? நீங்க ஆவின்னு எங்ககிட்ட சொல்ல. நாங்க ஆவின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நான், என் புள்ள, என் பேரன் 3 பேரும் செத்து 5 வருஷம் ஆச்சு. ஐ நீங்க செத்து 5 வருஷம் ஆச்சா? அப்ப நீங்க கண்டிப்பா சுப்பிரமணிய மீட் பண்ணிருப்பீங்கல்ல? சுப்பிரமணியா? யார் அது? நேபாள் அதிபர் சார். நீங்க வேற. இந்த அழகைக்கு பிறந்த இன்னொரு அழகை சார். அவன் அழகையா? சும்மா இருடா சார். சுப்பிரமணியங்கிறது எங்க அண்ணன் சார். 6 மாசத்துக்கு முன்னாடி தோ இங்க நின்னுட்டு இருக்காரு. இவரு கார் ஏத்தி கொலை பண்ணிட்டாரு. செத்து 6 மாசம் தான் ஆச்சா? அப்ப ஜூனியரு அவன் வேற செக்ஷன்ல இருப்பான். சார் நீங்க வேற சார். அவன் நாட்டாம பொண்ணுக்கு காவல் காத்துனுக்குறான் சார். அதை விடுங்க சார். நீங்க எப்படி சார் செத்தீங்க? நாங்க தண்ணியால செத்தோம் சார். சுனாமில அடிச்சு போயிட்டீங்களா சார்? இல்லப்பா. அப்போ தண்ணி தாகம் எடுத்து நாக்கு வரணும் செத்து போயிட்டீங்களா? இல்ல நாங்க தண்ணிக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டோம். ஓ புரிஞ்சு போச்சு சார். அப்படின்னா காவிரி பிரச்சனை போராட்டத்துல நீங்க செத்துருக்கீங்க, கரெக்டா சார்? சரக்குக்காக அடிச்சுக்கிட்டு செத்தோம். டேய் சண்முகம் மூவாள்ரா சார் சரக்குக்காகவா? ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பிளாஷ்பேக்கா? ஆமா, பேய்ங்களாம் பிளாஷ்பேக் சொல்லி நாங்க கேட்கற நிலைமைக்கு வந்துட்டோம். சரி சொல்லு சொல்லு. 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏப்பா ஏன்பா உனக்கு ஜன்னி வந்த மாதிரி இப்படி உதறுது? என்ன விடுறா, உனக்கு ஏன்டா இப்படி குளிர் ஜலம் வந்த மாதிரி உதறுது? சரக்கு அடிக்கல அதான்பா. எனக்கு அதேதான். ஏண்டா நாமாவது பரவாயில்ல, வயசானவங்க. உன் பிள்ளைய பாடுற, பெட்ரோல் குடிச்ச குரங்கு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பிறந்ததுல இருந்தே சரக்கு வாங்கி கொடுத்து கெடுத்தது நீ தானே? ஏண்டா பேராண்டி, எங்கேயாவது சரக்கு கிடைச்சுதா? எப்படியா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? யாராவது மிச்சம் வச்சாதானே? நாளைக்கு சாக போறவங்க குடிக்கிற மாதிரி மாஞ்சி மாஞ்சி குடிச்சா? ஐயோ, சரக்கு அடிக்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. பேசிக்கிட்டு நிக்காதடா, போய் எங்கேயாவது சரக்கு கிடைக்குதா பாடுறா. தாத்தா, இன்னைக்கு அரசு விடுமுறை, எங்கேயும் சரக்கு கிடைக்காது. பைத்தியக்காரா, குடிக்கிற தண்ணி கிடைக்காம போனாலும் போகலாம், இந்த தண்ணி கிடைக்காம போகாதுடா. போடா, ஏதாவது பிளாக்ல கிடைக்கும் பாரு. அப்பா பாப்பா போலாம். ஏ நான் அதுக்குடா. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் எப்படியாவது சரக்கு வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா நீ வாப்பா. சரக்கு அடிக்காம என்னால 1 இன்ச்சு கூட நடக்க முடியாது. போங்கடா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சரக்கு இல்லாம வராதீங்கடா. போங்க. வாப்பா வாப்பா, ஓடுப்பா ஓடுப்பா. என்னடா இது கோலம்? அட பாவி, சரக்கு வாங்கிட்டு வரேன்னு போய் சரக்கு வாங்கி நீ மாத்திரம் அடிச்சிட்டு விழுந்து புரண்டு எழுந்து வரையா? யோ அப்பன் கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா திட்டி போடுவேன். ஏன்டா? போலீஸ்காரன் அடிச்சுட்டாயா? ஏன்? யாருன்னே தெரியாம போலீஸ்காரன்ட்டே போய் பிளாக்ல சரக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அடிச்சு ரெட் ஆக்கிட்டாயா. சரக்கு வாங்க துப்பு இல்ல. எங்க என் பேராண்டி? அவன் யாருக்கிட்ட உதவ வாங்கிட்டு வரானோ? சரக்கு வாங்கிட்டேன். சரக்கு வாங்கிட்டான், சரக்கு வாங்கிட்டான், சரக்கு வாங்கிட்டேன். டேய் வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்துட்டியா? நீ தானே நீ என் புள்ளையே இல்லடா. சரக்கு வாங்கிட்டு வானா அடி வாங்கிட்டு வந்திருக்கே. ஏண்டா பேராண்டி, எவ்வளவு கிடைச்சது? கோட்டரி கிடைச்சது தாத்தா. வாட்டர் தானே? சரி குடு, நான் குடிக்கிறேன். ஐயோ அடிபட்டு உடம்பெல்லாம் வலிக்குது, இது எனக்கு தான். ஐ தோடா, கஷ்டப்பட்டு சரக்கு வாங்குது நானு, நீங்க அடிச்சுக்குவீங்களா? இந்த சரக்கு எனக்கு தான். டேய் நான் உன்னைய பெத்த அப்பன்டா. ஏய், நான் உங்க அப்பனை பெத்த அப்பன்டா. ஏய், இந்த சென்டிமெண்ட்லாம் வேணாம். போய் அப்படி ஓரமா உட்காந்து நான் சரக்கு அடிக்கிறத வேடிக்கை பாருங்க. டேய் மரியாதையா கொடுத்துரு. ஏய், எங்கிட்ட குடுறா. யாருக்கும் கிடையாது, இது எனக்கு தான். ஏய் இல்லன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு மண்டைய பொளந்துருவேன். ஏய், பேரன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை சாவடிச்சிடுவேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த சரக்கு நான் தான் அடிப்பேன். ஏய் எப்படி அடிக்கிறேன்னு பார்க்கலாம்டா. ஏய், உன்னை சாவடிச்சாவது இந்த சரக்கை நான் அடிக்கிறேனா இல்லையான்னு பாடுறா. என்னடா உள்ள போகிறீங்க? ஏய், 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 ஏன்டா காரி துப்புறீங்க? நியாயமான கொலை பண்ணோம். ஆல்ரெடி செத்து போயிட்டனால துப்புறோம், பிச்சிரும் உன்னை. ஏயா பேய் பிளாஷ்பேக் ஆச்சு, ரொம்ப டெரரா இருக்குன்னு பார்த்தா இப்படி கேவலமா இருக்கு. இதுல அப்பன் புள்ள பேர
3 தலைமுறையும் ஒரு கோட்டருக்காக அடிச்சு செத்துருக்கீங்க. இத சொல்றதுல வேற உங்களுக்கு அப்படி ஒரு பெருமை. ஏயோ ரகுபதி ராகவ ராஜாராம் காந்தி பாடின பாட்டோட பேர் வச்சுக்கிட்டு கேவலமா சரக்காய் சத்தீங்களே, வெக்கல உங்களுக்கு? அது அண்ணா ஆச்சாரிய சொல்றாரு, கேட்டுக்க. நெஞ்ச மாட்டேங்கடா. அந்த குவார்டருக்காக அடிச்சுக்கிட்டோமே தவிர நாங்க அந்த குவார்டரை அடிக்கவே இல்லை தெரியுமா? அத நாஸ்டரா ஐயா எப்பயா நேத்து நைட்டு சோஃபாக்குள்ள குவார்டர் இருந்துச்சு, நான் அட பாவியோ, அது 5 இயர்ஸ் ஓல்டியா, பாய்சனியா. டேய் நான் 12 இயர்ஸ் ஓல்டு அடிச்சிருக்கேன்டா. 12 வயசுக்கு குடிக்கிறடா பாவி. யூசி பாண்டியா, உங்களுக்கு ஆல்கஹால் எஜுகேஷன் பத்தாதியா? சுடுகாட்டுல தூக்கிட்டு போய் பத்த வைக்கும் போது தெரியும். மாமா சரக்கு மேட்டரை விடு மாமா. உன் பொண்ணை எனக்கு எப்ப கட்டி வைக்க போற? உனக்கு எப்படிடா என் பொண்ணை கட்டி கொடுக்குறது? சாவடிச்சுதான் நேத்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னல. மனுஷனுக்கு சொல்லிட்டேன்பா, ஆவிக்கு எப்படிடா பொண்ணை கட்டி கொடுப்பேன்? அறிவு கட்ட ஆவி. பேச்ச மாத்தாத. மரியாதையா என் பேரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க போறியா இல்லையா? யோ குடுக்க முடியாது. என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? கொடுக்க முடியாதா? என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணீங்க? சரி பண்ணியா, சரி பண்ணியா. என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கல, இப்படிதான் மொத்த குடும்பமும் இழுத்துக்கிட்டு சாவீங்க.